வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் அமைப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண நீயா நானா ப்ரோக்ராமில் தான் வந்து ட்ரால் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ட்ரால் பண்ணது பார்த்திங்கன்னா தக் தமிழன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் தான் வந்து ட்ரால் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பேய்னு நான் சொல்ல மாட்டோம், ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். ஒரு லேடி வந்து அவங்களுடைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நைட் வந்து யாரோ கற்பழிக்கிற உணர்வு வரும். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. 1 இல்ல 2 3 ஓகேங்களா? அது அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போய் சாப்பிட்டுருப்பான். அவங்கிட்ட போய் சொல்லுங்க. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. பெரிய தில்லாண்டியாவுல இருக்கு. நீங்க பார்த்தது விசித்திரமான பேய். ஒருத்தருக்கு வந்து பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. பேய் பிடிச்சத உடம்புல வந்து ப்ராப்ளம். என்னடா இன்னும் கேக்குறா இல்ல மாத்தி பேசுற. இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். எங்க வேற்றுகிற ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். வேற்றுகிரகத்துலயே போயிட்டாரு. நான் போய் ஒரு டீ எடுத்துறேன். உட்காரா. கண்டுபிடிச்சு அது ஒரு ஏலியன் பேய். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுக்குள்ள வரும் சார் அது. எந்த பேய் இருக்கப்ப ஏங்கெல்லாம் நிறைய இருந்தது. நான் கேட்டு விட்டேன். அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல ஓட்டுல அழிச்சிட்டேன். கொண்டுட்டீங்க? கொண்டுட்டு அழிச்சாச்சு. ஒரு அளவுக்கு மேல பண்ண தொப்பூர் கணவான்னு சொல்லி தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, தொப்பூர்ல அங்க ஆத்மா இருக்கு. விபத்து நடந்தவங்க யாருமே இதுவரைக்கும் பிழைக்கல. அவங்களுக்கு யாராவது பிழைச்சவங்களா இருக்காங்க. தொப்பூர் கணவாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆத்மாக்களின் கூடாரம். அதுதான் உண்மை. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன? இன்னைக்கு வரைக்கும் ஒரு விபத்து கூட கிடையாது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. நேரத்துக்கு எடுத்தால நல்ல விவரமா பேசு. அந்த லாரி அதிகமா வந்து அந்த இறக்கத்துல இறங்குறதுனாலதான் விபத்து நடக்குது. இவர் சொல்றபடி எல்லாம் விபத்து நடக்கல. செஞ்சு விட்டாங்க. மோய மூமெண்ட். தொப்பூர் கணவாய் அடிக்கடி விபத்து நடக்கும் ஒரு இடம். அப்படி தமிழ்நாட்டுல நிறைய ஸ்பாட் இருக்கு. ஆக்சிடென்ட் ஜோன். செத்தது யாருன்னா ஒரு பையன் கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால அந்த பொண்ணு உயிர் அதை விட்டு நம்ம உயிரை அனுப்ப முடியும். இது காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணு. If I'm not wrong, scientifically. காதல் பேயா கேட்டுக்கோங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கோஸ்ட் ஃபைண்டர்ங்கிற மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண மொபைல்ல பார்த்தா வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து ஈவில் கோஸ்ட் டிடெக்டட் அப்படின்னு. நான் அப்படியே ஷாக் வச்சிருக்கீங்க. அந்த ஆப் அன்னைக்கு பயந்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன். நீங்க ஐடில இருக்கீங்கன்னா அந்த ஆப்பை பிரிச்சு பார்க்கணும். இன்ஸ்டால் பண்ணி பார்க்கறது, ஓபன் பண்ணி கோடிங்க பார்க்கணும். அது அனவசியம். பேய் வென்றதுக்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னாக்க நாங்க ப்ரேயர் பண்றோம். சொன்ன பிறகு பேய் அது இருந்துச்சுன்னா அதுவாக வெளியே போயிடுதுங்க. நாங்க நிறைய பாக்குறோம். இப்படி தலையில கையை வச்சோன்னே பொத்து விழுவாங்க. பேய் சரியா தெரியாது. 2 செருப்பால இருக்க அறிவு கட்டவனே. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேய்கள் மேல விரட்டி இருக்கிறேன். இனிமேல் எங்களால பொறுத்து வச்சுக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. 5 years பேக் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி அவர் ப்ரேயர் பண்றாரு. இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. ஆக்சுவலி இங்க கை வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்லை, ஆனா அவர் என்ன ப்ரெஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. என்னெல்லாம் ஏங்க பண்றானுங்க. ப்ரெஷர் பண்ணி விழ வச்சிருக்காங்க. உங்க பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு இது பண்ணி எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல. அப்பாவே நம்ம வச்சிட்டீங்களா? திடீர்னு வரும் ப்ரேயர் பண்ணிட்டு ஆடிட்டே இருப்பான். இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவாங்க. அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. உண்மைண்ணே. என்னடா பெரிய பூங்காவில் இருக்கு. மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? சத்தியமா முடியல. இதுக்கு யாரு இப்ப பேய் கொண்டாடுறாங்க? மியூசிக் ஜகனா வச்சுனா பேய் இறக்குறானுங்க. பேரா கொடுத்த உடனே இது சரியாயிருமா? எப்படி? எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. டேய் கோபால், உண்மையா சைலண்டா? அது பேரா தீப்பிடுத. சும்மா டக்கால். அவனுக்கு உனக்கு
செலான் எழுதுறதுக்கு பேனா இருக்கேன் யார்ட்டையும் ஒருத்தட்ட வாங்கிட்டு எழுதி திரும்ப கொடுத்துருவோம்ல அது மாதிரி பெயிண்ட்டை கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாலோட இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே சிறப்பாக உண்மையிலே ஒரு சிறப்பாக பேனா தான் வழியா இருக்கான். எப்படி பெய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாம். பதில் சொல்றா, பதில் சொல்லு. ஆன்மாவை உயர்த்துதல். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. மன்னிப்பறிக்கையில் ஒண்ணு இருக்கு. இந்த நெத்திக்கு முன்னாடி காட்டினாலே அந்த சோல் படிச்சுக்கும் சார். இந்த மாதிரி காமெடி பண்ணா பண்ண அதெல்லாம் டிவியில பண்றதோட நிறுத்திக்கணும். சரி சரி. இந்த மன்னிப்பு அறிக்கை எந்த மொழியில இருக்கும்? எந்த மொழியில வேணா சரி, ஆன்மாவுக்கு மொழி கிடையாது சார். எந்த லாங்குவேஜ் இதுல சிம்பிள் இருக்கு சார். இது பின்னாடி இருக்கிற எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும். சத்தியமா எனக்கு விளங்கலைங்க. நெகட்டிவ் எனர்ஜிலாம் எதுவுமே கிடையாது. இதை வச்சு இன்டைரக்டா வேற ஏதோ விஷயம் நடக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவனை விடக்கூடாது. நீங்க அமானுஷன் போயிடுங்க, ஆன்மான் போயிடுங்க. ஆனா அது எனர்ஜி மேல காஸ்மாலஜில கனெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்ட கரியாச்சாமி. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. அதானே. கடைசி வரைக்கும் உங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு? பெண் பலவீனமானவர். எனக்கு வந்து பயம் வரும். என்ன காரணம்னா நான் வில்லேஜ்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் பேச விடு. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. எதிர்த்து போராடணுங்கிற எண்ணமே பெண்களுக்கு வர்றதில்லை. இது பூமரங்கள் தான். இறங்க வேண்டியதானம்மா. நான் வில்லேஜ்ல இருக்கும்போது இறங்கி போராட வேண்டியதானே. இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாக பைத்தியம். பைத்தியம்டா பேச விடுங்க. நான் போராடுனா வில்லேஜ்ல என்ன போராடுறதுன்னு எனக்கு புரியல. நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து காமிக்கிறோம் சார். அதை அறிவியல் பூர்வமாக யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா இங்கே உட்காந்துருக்கேன்னா அந்த போயிடுறேன் சார். சனியனுக்கு தண்ணி அடிச்சுட்டு இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. இப்ப இது என்ன பண்ண போறாங்க? அது நின்னாவே அமானுஷம். ஆனா எப்படி அமானுஷம்? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷனில் சுற்றுமா சார்? சரி சுத்தம். Few moments later. இந்த கையை இன்னும் கொஞ்சம் இப்படி மூக்கணும்னு சுத்தாங்க. எல்லாரும் சிரிக்கிறீங்க. நக்கலியா கோபியானா? அவ்வளவு பெரிய செயினை தான் சுத்த வரீங்க. நான் பாருங்க இதையே சுத்த வரேன். கை ஆடுறது எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா செத்து போனவங்கள கூப்பிட போகிறோம். எவன் வர்றான்னு பார்ப்போம். இப்போ செத்து போனவரோட பேர் இமேஜினேஷன் கேரக்டர் தான் ஜான். இப்போ ஜான் அறிவியல் கேட்க போகிறோம். ஜான் யாராச்சும் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஜானே ஐயோ என்னங்க நடக்குது இங்க? ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போகிறேன். ஐயோ நான் இல்லை. காப்பாத்தினாளா? ஏய் என்ன பண்றீங்க? இல்ல மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தடவை தூக்குனீங்க. அவர் உங்களை 2 தடவை டச் பண்ணாரு. இதெல்லாம் ஜான் தான். நீதான் ஜான் தான். நாளையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ப வைக்கிறானுங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு வழியாக இந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.